ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. ஃபர்ஸ்ட் நிறைய மெசேஜஸ் வருது. சில மெசேஜுக்கு எங்களால ரிப்ளை பண்ண முடியல. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரே ஒரு ரிப்ளையா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றோம், கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. இண்டிவிஜுவலா எங்களால நிறைய பேருக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண முடியல. கொஞ்சம் பேட்ச்ல கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருக்கங்காட்டி எங்களால அவங்களுக்கு நிறைய ரிப்ளை கொடுக்க முடியல. இன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இப்பதான் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இப்ப 110 கேள்வி உங்களுக்கு கேக்குறாங்க அப்படின்னா 110ல ஒரு 40 இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அந்த 40 ப்ராப்ளம்ஸ்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் நீங்க கண்டிப்பா அதை நீங்க வேணா செக் பண்ணி வேணாலும் பாருங்க எக்ஸாம்க்கு அப்புறமா. ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் அப்படின்னா அதுல 10 மட்டும்தான் இருக்கும். மீதி 30மே நீங்க டக்குன்னு ஒரு நிமிஷத்துல நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி பேசிக்கா மட்டும்தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ்லயுமே. ஓகேங்களா? ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த 40 ப்ராப்ளமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. பிசிக்ஸ்ல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரும் அப்படின்னு நீங்க ஒரு பயப்படுறீங்க அப்படின்னு தெரியுது நீங்க பண்ற மெசேஜ்ல இருந்து. ஓகேங்களா? ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் வராது. உங்களுக்கு அந்த ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க 150 கேள்விகள் எழுதணும். அந்த 150க்கும் எப்படி டைம் அலோகேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே அவங்க பிளான் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பரே செட் பண்ணுவாங்க. அதனால ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் வராது. முதல்ல அதை நினைச்சு பயப்படாதீங்க. ஓகேங்களா? இப்பதான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா முடியாது. ஓகேங்களா? இது ஒரு ஃப்ராங்காவே சொல்லிடலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப நீங்க கிடையாது. இப்ப நீங்க குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் நீங்க படிச்சுதான் ஆகணும். எவ்வளவு? 10 மணி நேரம் படிக்கணும். ஓகேங்களா? இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இப்பதான் நீங்க படிக்கிறீங்கன்னா இனி இப்ப பாருங்க, ஆகஸ்டோட எண்டுல இருக்கிறோம். செப்டம்பர் மாசம் மட்டும்தான் முழுசா ஒண்ணு இருக்கு. அக்டோபர் 10 நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது. ரொம்ப ஸ்பீடா போகிடும். ஓகேங்களா? அதனால இப்போ உங்க கையில எவ்வளவு நாள் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கலாம் அப்படின்னா 30 நாள் தான் இருக்கு. 30 நாள் தான் இருக்கு. நீங்க ஜிகேவும் படிக்கணும், எஜுகேஷன் மெத்தடாலஜியும் படிக்கணும். அதை ரெண்டையும் நீங்க அசால்ட்டா விட முடியாது. ஓகேங்களா? மார்க்குன்னு எடுத்தா பிசிக்ஸ்ல நீங்க செக்யூர் பண்றதும் அதே 1 மார்க் தான். எஜுகேஷன் மெத்தடாலஜில வர்றது 1 மார்க் தான். இந்த ரெண்டுக்குமே ஈக்குவல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் மேஜர் மட்டும்தான் ஸ்ட்ராங் ஆவேன். எஜுகேஷன் மெத்தடாலஜி நான் கடைசி நிமிஷத்துல படிச்சுக்கணும்னு நினைக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் முடியும் ரிசல்ட்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜரும் படிக்கணும், எஜுகேஷன் மெத்தடாலஜியும் படிக்கணும். அதை விட கம்மியான கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி ஜிகேவும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஜிகேல 10 யூனிட் இருக்கு அப்படின்னா டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு 2 யூனிட்டை ஸ்லோவா படிங்க. மத்ததெல்லாம் இந்த ஃப்ரீ டைம்ல இப்ப முகலாயர்கள், புத்தர்கள் இல்ல ஒரு சிவிக் சம்பந்தமா, ஜியாகிரபி சம்பந்தமா இருக்கிறதெல்லாம் உங்க டிராவலிங் டைம்ல ஒரு வீடியோ போட்டு கேட்டாலே முடிஞ்சிடும். ஓகேங்களா? யூடியூப்ல ஒரு வீடியோ கேட்டே மூவ் பண்றீங்க அப்படின்னாலே சின்ன சின்ன டாபிக்கா ஸ்பிளிட் பண்ணி உங்களால முடிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் உங்களோட டைம் கன்வீனியன்ட்டை மாத்திக்கணும். லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டு ஒரு டாபிக் என்ன சொல்றது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு அதை ரிலேட்டடா கேளுங்க. அது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மாதிரி தான் நீங்க ஜிகே பிளான் பண்ணணும். ஜிகேக்கு இந்த 10 மணி நேரத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 10 மணி நேரத்துல 8 மணி நேரம் உங்க மேஜருக்கானதா இருக்கணும். 2 மணி நேரம் கண்டிப்பா எஜுகேஷன் மெத்தடாலஜி படிக்கணும். அதையும் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பாருங்க, மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்டா இருக்கு. இப்ப இது ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் உங்களுக்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. 10 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 10 கேள்விகள் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? 10 கேள்விகள் கண்டிப்பா கேட்டுருவாங்க. சில யூனிட்ல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதாவது 11, 12 அப்படின்னு போலாம். ஓகேங்களா? கண்டிப்பா ஒவ்வொரு யூனிட்ல 10 கேட்டுருவாங்க. இப்ப நீங்களே பாருங்க. இப்போ ஒரு யூனிட் படிக்கிறீங்க. இப்ப இதுல 1, 2, 3, 4, 5, 6 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல எந்த ஒரு நாலேஜுமே பிசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே இப்ப உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு படிச்சு. அப்ப நீங்க நிறைய டைம் போடுவீங்க. இப்ப நீங்களே பாருங்க, இதுல என்ன மாதிரி எல்லாம் நீங்க கேள்விகள் கேட்பாங்க. 10 கேள்விகள் அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருந்து வரலாம்? பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ல இருந்து ஒண்ணு வரும். ஹெர்மைட்டு, பெசில், லெஜெண்டர்ல இருந்து ஒண்ணு வரலாம். அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு 2 கேட்கலாம். ஐகன் வேல்யூ சம்பந்தமா ஒண்ணு, இல்ல இன்வர்ஸ் சம்பந்தமா ஒண்ணு ஒரு 2 கேட்கலாம்.
இது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்க. இந்த கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், காஸ்லேருந்து ஒன்று கேட்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட்லேருந்து ஒன்று கேட்பாங்க. வெக்டர் அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ்லேருந்து ஒன்று, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஒன்று கேட்பாங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி, பைனாமியல், பாய்சான், நார்மல்லேருந்து கேட்கலாம். இல்லை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்து கூட இந்த டைஸ் வச்சு, பால்ஸ் வச்சு அந்த மாதிரி கூட கேட்கலாம். ப்ராபபிலிட்டிலேருந்து ஒன் கேட்கலாம். காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்லேருந்து ஒன் கேட்கலாம். இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி தான் வந்து அவங்களால கொஸ்டின் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே டாபிக்லேயே ஒரு அதிகமாக வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கிறப்ப இந்த அடுத்த 30 நாள் நீங்கள் படிக்கிறப்ப இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு ஸ்டோக்ஸ் தீரம் ஒரு சின்ன டாபிக், அதை நான் முடிச்சிருவேன் அப்படின்னா முடிச்சுக்கேன். முடிச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்டோக்ஸ் தீரம் நீங்கள் படிச்சாச்சு அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு தாட்டி உங்களுக்கு எல்லா யூனிட் ஃபுல்லாக காமிச்சிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் பாருங்க, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இதுல கன்ஸ்ட்ரெயின் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்லேருந்து ஒன்று கேட்பாங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லேருந்து கொஸ்டின் வராமே இருக்காது. கண்டிப்பா அதுலேருந்து ஒன்று கேட்பாங்க. ஹோலோனோமிக், நான் ஹோலோனோமிக், கிளியரோனோமிக் கேட்டுடலாம். அதே மாதிரி இந்த அட்வுட் மிஷின், இந்த அதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின். சிம்பிள் பெண்டலத்தோடது, அட்வுட் மிஷின், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். டி ஆல்பர்ட், லாக்ரின் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். மோஸ்ட்லி இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல 10 கேள்வி கேட்குறாங்கன்னா அது 8 கேள்வி வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின் தான். அதே மாதிரி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். நீங்க ஒரு புக் எடுக்கிறீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு எல்லா டாபிக்லயும் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்னு கேட்டா இதுல வந்துட்டு லென்த் வந்து எச் ஆகுதா கம்மியாகுதா, டைம் டைல்யூஷன் டைம் எச் ஆகுதா கம்மியாகுதா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான். யூனிட் நம்பர் 2 பொறுத்தளவுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி யூனிட் நம்பர் 3யும் பாருங்க, கூலும்ஸ் லா, காஸ் லா அண்ட் அப்ளிகேஷன், இதுல இருந்து கேள்வி வரும். லாப்லாஸ் பாய்சன்ல இருந்து ஒன்று கேள்வாங்க. பயோசாவர்ட் நீங்க படிக்க படிக்கவே வந்துட்டு இதுல இருந்து கேள்வி வருமா வராதாங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி பாருங்க, ஈக்குவேஷன் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப வந்துட்டு தியரியா இருக்கக்கூடியதா. டைரக்டான ஒரு ப்ராப்ளம்ஸோட மெயினான ரிசல்ட்டை மட்டும் நீங்க லேர்ன் பண்ணி வச்சா கூட இதை நீங்க கவர் பண்ணிடலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸ், இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் எடுத்தாலும் அதே 10 கேள்வி தான். ஓகேங்களா. ஸ்டாண்டர்டா 10 வரும். அடிஷ்னலா அவங்க எடுக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா 12, 13 போகலாம். ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் 10 கேள்விகள் வந்து ஒரு யூனிட்ல கேட்டுருவாங்க. இதுல பாருங்க, பிளாக் பாடி ரேடியேஷன் ஈஸியா முடிஞ்சிடும். ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ரொம்ப பேசிக். வேவ் அண்ட் பார்ட்டிகல் டுயாலிட்டி ஈஸி தான். பாஸ் இதை பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆனா வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி நீங்க படிச்சீங்க, எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ரொம்ப சின்னதான். ஸ்பாட் ரேஞ்சர் ஈக்குவேஷன், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப 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 ஈஸியான டாபிக். எடுத்ததையும் உங்களுக்கு பெருசா தான் தெரியும். புக்ல அந்த டாபிக் பாத்தீங்கன்னா மெயினான ரிசல்ட், மெயினான ப்ராப்ளம்ஸ், அதோட மெயினான ரிசல்ட், அதை மட்டும் நீங்க கட் ஷார்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த 10 மணி நேரம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதே மாதிரி அப்ராக்சிமேஷன் மெத்தட் பாருங்க, வேரியேஷனல் பிரின்சிபிள், டைம் இண்டிபெண்டன்ட், டீஜெனரேட் அண்ட் நான் டீஜெனரேட், பெர்டர்பேஷன் தியரி. ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நீங்க வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா நீங்க யோசிச்சுக்கிறீங்க. லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக், அதே மாதிரி 10 கேள்விகள் இருக்குன்னா அதுல 3 கேள்வி உங்களை திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா கேட்க மாட்டாங்க. 7 கேள்வி 6 கேள்வி ரொம்ப ஈஸியா டைரக்டா வரும். மிச்சம் 3 கேள்வி 4 கேள்வி வந்து உங்களை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த கேள்வி நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 6 கேள்வி வந்துட்டு அடிபட்டும். இதுல பாருங்க, இதுல கேட்கறாங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் எப்படி இருந்தாலும் மேக்ஸ்வெல் இதுல இருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன சொல்றது, இந்த தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் ஒன்று வந்துடும். என்ட்ரோபி ஒன்று கேட்டுருவாங்க, ரிவர்சபிள்ல. ஈக்குபார்ட்டிஷன்ல வந்துடும். தென் ஃபேஸ் அந்த மைக்ரோ ஸ்டேட் வச்சு கேட்டுருவாங்க. லெவலிஸ் தியரி கேட்கலாம். இது எல்லாமே இது எல்லாமே வந்து நீங்க டைரக்டா அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா. இதுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்தையும் நீங்க ப்ராப்ளம் 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 போயிட்டு உங்களோட லைஃபையே நீங்க ஒரு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட அந்த டென்ஷன் வந்துட்டு ஈஸியா இருக்க பார்ட்டே உங்களுக்கு மறைச்சிடும். அதுக்காக சொல்றேன், ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. பிசிக்ஸ்னாலே ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்காது. ஓகேங்களா. ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியதை படிங்க, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை முடிங்க. ஓகேங்களா. படிச்சது தெளிவா படிங்க. லெவலிஸ் தியரத்துல வருது அப்படின்னா வந்துட்டு அந்த வேல்யூ என்ன, அந்த கடைசியா வர ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நீங்க படிக்க போறீங்க. அதுல இருக்க 2 டைப் படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க ரொம்ப தெளிவா படிச்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா. படிக்கிறத தெளிவா படிங்க. ரொம்ப ப்ராப்ளம் இந்த 30 நாள்ல உங்களால முடியறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்பதான் நீங்க 30 நாள் படிக்க போறீங்க அப்படின்னா டைரக்டான ரிசல்ட், அந்த ப்ராப்ளம் அது டைரக்டான ரிசல்ட், இதுதான் நீங்க படிக்க முடியுமே தவிர
எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் உங்கள தயார்படுத்திக்கிறதுக்கு இது வந்துட்டு தகுந்த ஒரு நேரம் கிடையாது. ஏன்னா ரொம்ப கம்மி நேரம் தான் இருக்கு. ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க. அட்டாமிக் பிசிக்ஸ். பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இருக்கும். இதுல ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக், ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா. இது வேணா கொஞ்சம் லென்த்தியா போகும். மற்றபடி இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் அதிக டைம் கொடுத்து மற்றதெல்லாம் வந்துட்டு கட் ஷார்ட் பண்ணி தான் நீங்க எடுத்துக்கணும். ப்ரான் அப்ராக்சிமேஷன் இது எல்லாமே வந்துட்டு கட் ஷார்ட் பண்ணி படிச்சுக்கலாம். பாருங்க, இப்ப நீங்க பாக்குறப்ப ஒரு ஐடியா வரும். என்ன மாதிரி கேட்பாங்க? கண்டிப்பா ரெசிப்ரோக்கல் லேட்டிஸ் ஒன்று கேட்பான், பிரேவிஸ் லேட்டிஸ்ல ஒன்று கேட்பான். அடுத்தது மோனோட்டிக் டயாமீட்டர்ல ஒன்று வரும். இந்த கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரில இருந்து கண்டிப்பா ஒன்று வந்துடும். மேக்னட்டிசம் சம்பந்தமா வந்துடும். சூப்பர் கண்டக்டர்ல வந்துடும். புரிஞ்சுங்களா? இதை மட்டும் கிளியரா அந்தந்த சின்ன சின்ன டாபிக்கா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க. பெருசா பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு டாபிக் நீங்க வந்துட்டு யூனிட் வைஸா போகாதீங்க. இப்ப நான் கொடுத்துருக்கேன்ல இந்த பிடிஎஃப் நான் கீழே என்க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு வந்து இதுல ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு மேக்னட்டிசம் சூஸ் பண்றீங்க. அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா டயானா என்ன, பாரானா என்ன, ஃபெரோன் என்ன, ஆன்டிஃபெரோ, ஃபெரி மேக்னட்டிசம் இதை மட்டும் கிளியரா முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அதை ரீகால் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இந்த டாபிக்கை ரீகால் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா அடுத்தது இதுல இருக்கிறதே நீங்க படிக்கணும் அப்படின்னு கிடையாது. வேற ஏதாச்சும் இது கூட சூஸ் பண்ணீங்க. எலிமெண்டரி பார்ட்டிகளோட கிளாசிபிகேஷன், குவார்க் மாடல், பிரயான்ஸ், மெஷான்ஸ் இதுல இருந்து கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆன் த ஹோலா இந்த 30 நாள் முடியறப்ப வந்துட்டு இதுல எல்லா டாபிக்குமே நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சதுல தெளிவா இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருங்க. இப்ப வந்து இன்னும் ரொம்ப கம்மியா டைம் இருக்கு, என்கிட்ட 1/2 மணி நேரம் மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஃபுல் போர்ஷன்ஸ் கூட எடுக்க வேணாம். வெறும் எஃப்இடி அப்படின்னா என்ன, அதை பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன, எங்க யூஸ் பண்றோம், இதோட பேசிக் என்ன, அட்வான்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி மட்டும் கிளியர் கட் ஐடியாவோட இருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாவும் முடிச்சிடலாம், ஈஸியா பாஸ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? 25,000 பேர் நீங்க பிசிக்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 10,000 பேர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதை யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஒரு 10,000 பேர் வந்துட்டு ரொம்ப அறகுறையா படிச்சவங்களாதான் இருப்பாங்க. மிச்சம் இருக்க ஒரு 5,000 பேத்துல 5,000 பேத்துல நீங்க நல்லா போக்கஸா சின்சியரா படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா 1,500 பேர். மத்தவங்க எல்லாமே ஒரு ஆசோலேஷன்லயே படிச்சுட்டு இருப்பாங்க. அதே வந்து அவங்க வெற்றி வந்து ரொம்ப பின்னாடி தள்ளிடும். ஓகேங்களா? நீங்க படிக்கிறப்ப ரொம்ப தெளிவா அந்த 1,500 பேர்ல ஒருத்தாங்க அப்படின்னு போக்கஸ் வச்சு படிங்க. நான் இப்ப லாஸ்ட் மினிட் ஆயிட்டு இருக்கு, அதனால வந்து பிசிக்ஸ் மட்டுமே புடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பிசிக்ஸே ரொம்ப கெட்டியா உங்க மேஜர் புடிச்சுக்கணும். அது போக ஜிகேங்கிறதையும் எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கறதையும் வந்துட்டு ஒரு கையில நீங்க ஹோல்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஈக்குவலா தான் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவலா தான் பேலன்ஸ் பண்ணணும். பாத்துக்குங்க. ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு மெசேஜ்க்கும் நாங்க ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? நம்ம கிட்ட 1 மார்க்ஸ் மெட்டீரியல் இப்ப ரெடியா இருக்கு, ஸ்டடி மெட்டீரியல் ரெடியா இருக்கு, டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா டீட்டெயில் கேட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு கரெக்டான டைம் தான். முடியுமா முடியாதான்னு பாக்குறப்ப முடியும்னு நினைச்சு நீங்க பண்றதுதான் இப்ப இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு வழி. அதான் வந்துட்டு கரெக்டா பண்ணுங்க. ரிசல்ட்ட பத்தி பாக்காதீங்க. இப்ப எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா முன்னாடி வந்து தீவிரமா வந்துட்டு அந்த பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்க்கு அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 3 நாள் முன்னாடி ரொம்ப அமைதியா அவங்கவுங்க வேலையை பட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்து இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு அமைதியா இருப்பாங்க இல்லையா? அதைத்தான் இப்ப நீங்க ஃபாலோ பண்றீங்க. இந்த 30 நாளும் மேக்சிமம் எஃபர்ட் போடுங்க. தூக்கம் வந்துட்டு முக்கியம் தான். பட் இப்ப உங்களுக்கு நிறைய தூங்குங்கன்னு சொல்றப்போ எனக்கு வந்துட்டு முடியல. ஏன்னா இந்த 1 மாசம் தான் உங்களுக்கு இருக்கு. அதனால வந்துட்டு தூக்கமும் முக்கியம். அதை பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஆனா வந்துட்டு ஒரு 10 மணி நேரம் குறையாம படிங்க. முடிஞ்ச 15 மணி நேரம் கூட படிங்க. அப்பதான் வந்துட்டு உங்க மேஜர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்துட்டு இருக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. முடியுமான்னு யோசிக்காதீங்க. ஓகேங்களா? முடியும் அப்படின்னு உங்களுக்கு படிங்க. ஒரு ஃபேமஸான ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன திருக்குறள் அப்படின்னு இப்ப உங்க மனசுக்குள்ள ஓடி இருக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஓகேங்களா? நான் உங்களால முடியுமா முடியாதாங்க
மேட்டர் கிடையாது. நீங்க போடுற எஃபர்ட்டுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். நம்பிக்கையோட படிங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் என்னால முடியுமான்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நன்றி.